கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IPL 2025ஓட ஆக்ஷன்ல கிளென் மேக்ஸ்வெல்ல RCB ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியால கடந்த ஒரு வாரமாவே பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்லி இது வந்து சரி எல்லா நியூஸும் இப்படி வர்றது சகஜம் தான், இதை பத்தி நம்ம ஏன் வீடியோ போட்டுக்கிட்டு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த வாட்டி RCB வந்து அந்த ரீடைன் பண்ற பிளேயர்ஸே ஒரு 3 பேர் இல்ல அப்படிதான் இருக்கும், இல்ல மேக்ஸிமம் ஒரு 4 பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விராட், சிராஜ், பட்டிதார், அதுக்கு அடுத்தபடியா வந்து வில் ஜாக்ஸ். இந்த வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ வந்திருக்கிறதுனால மேக்ஸ்வெல்லோட இடம் வந்து அவருக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால கிளென் மேக்ஸ்வெல் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணப்படுவார் அப்படிங்கிற நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி கிளென் மேக்ஸ்வெல் வந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு பயங்கரமான பிளேயருங்க. ஆனா IPL அப்படின்னு வந்துட்டா அவர் வந்து பெருசா விளையாண்டதே கிடையாது RCB குள்ள வர்ற வரைக்கும். ஆனா ஒன்ஸ் அவர் RCB குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஓரளவுக்கு நல்லா தான் விளையாண்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எஸ், சீரியஸ்லி வந்து அது நம்மளால மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் 2021 சீசன்ல 513 ரன்னு, 2022 சீசன்ல 301 ரன்னு, 2023 சீசன்ல 400 ரன்னு. பட் லாஸ்ட் சீசன் 2024ல 52 ரன்னு தான் 10 மேட்ச்ல. நிறைய மேட்சஸ் அவரை டிராப் பண்ணாங்க, 4 மேட்ச் 5 மேட்ச் கிட்ட. ஓகே, ஸோ இது மாதிரி ரொம்ப ஒஸ்டான ஒரு ஃபார்ம்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துட்டாரு. ஸோ இப்போ அவர் வந்து செட் ஆக மாட்டார் அப்படின்னு யோசிக்கிறாங்க போல. ஸோ இந்த வாட்டி RCB இவரை ஃபேபை எல்லாருமே ரிலீஸ் பண்ண போறாங்கங்கிற நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இவர் ரிலீஸ் பண்றப்போ கண்டிப்பா நிறைய டீம்ஸ் வந்து இவரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நான் அகைன் சொல்றேன்ல, வேர்ல்டு லெவல்ல ஒரு சூப்பரான கிளாஸான ஒரு பிளேயர். என்னமோ அந்த IPL தான் அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. பட் ஸ்டில் அவர் ஒரு நல்ல வேலைக்கு போவாரு. நிறைய டீம்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. அதுல குறிப்பா CSK எடுப்பாங்க, CSK கிளென் மேக்ஸ்வெல்ல நோக்கி போவாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்து சோசியல் மீடியால பிரபலமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2021ஓட IPL ஆக்ஷன் டைம்ல CSK வந்து மேக்ஸ்வெல்ல ட்ரை பண்ணாங்க. ஆனா எடுக்க முடியல. அப்பதான் RCB எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மொயின் அலியை வந்து எடுத்தாங்க. ஸோ CSKக்கு ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. ஸோ வந்து மேக்ஸ்வெல் இல்ல மொயின் அலின்னு போயிருப்பாங்க. மேக்ஸ்வெல் கிடைக்கல, மொயின் அலியை தட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ மொயின் அலியும் இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இதுக்கப்புறம் ரீடைன் பண்ண மாட்டாங்கிற நியூஸ் போயிட்டு இருக்கிறதுனால CSKக்கு அதனால மேக்ஸ்வெல் வருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வந்து இப்போ ஸ்பெகுலேட் ஆகிட்டு இருக்கு. எஸ், இப்போ ஒரு பிளேயர் ஆக்ஷனுக்குள்ள வருவாருன்னு வைங்களேன், அவர் வந்து CSKக்கு தான் வரணும்னு இல்லை. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி நிறைய டீம்ஸுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? பட் ஆனால் CSK ஃபேன்ஸ் விருப்பப்படுறாங்க அண்ட் சோஷியல் மீடியாவில் அதை அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ ஒரு பயங்கர நியூஸாகவும் போயிட்டு இருக்கு. அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் RCB ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இழப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் அவங்க வச்சிருக்காங்க. கண்டிப்பாக வில் ஜாக்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வில் ஜாக்ஸ் RCBயில் தான் தொடர்ந்து விளையாடுவார். ஓகே, ஸோ இதுதான் நியூஸ். அப்புறம் ஏன் ப்ரோ தம்ப்நெயில் இப்படி வச்சிங்க அப்படின்னா, அப்படி வச்சாதான் நம்ம பசங்க உள்ள வந்து பாக்குறாங்க. நான் ஃபேக்காலாம் வைக்கல, நான் போட்டிருக்கதை நீங்க போய் பாருங்க, அது கரெக்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல்.